முன்னாள் அமைச்சரும் கரூர் எம்எல்ஏவுமான எம்ஆர் விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகியிருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவிலிருந்து மீளா கண்ணீருடனும் மிகுந்த மனவேதனையுடனும் விடைபெறுகிறேன் என எம்ஆர் விஜயபாஸ்கர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துக்குமார். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கரூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தற்பொழுது அதிமுகவிலிருந்தும் விலகுவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? விரிவான விவரம். சிகாமணி வணக்கம். குறிப்பாக நேற்றைய தினம் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகியிருப்பதாக அதற்கான கடிதத்தை அளித்திருக்கிறார். 2 பக்க அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். என் உடன்பிறவா கழக தொண்டர்களே, இந்த இயக்கத்திற்காக என் உழைப்பையும் என் வாழ்நாளில் பெரும் பகுதியையும் கொடுத்துவிட்டேன். இன்று இந்த இயக்கத்திலிருந்து மீள கண்ணீருடனும் மிகுந்த மன வேதனையுடனும் விடைபெறுகிறேன் என 2 பக்க அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பார்க்கப்படக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்தவரைக்குமே கரூர் மாவட்டத்தினுடைய அதிமுகவுடைய முகமாக திகழ்ந்தவர். அதே போல அதிமுகவில் மாவட்ட செயலாளர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர். இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. அதனைத் தொடர்ந்து எஸ்பி வேலுமணி அணியில அங்கம் வகித்த நிலையில அதன் பிறகு மன்னிப்பு கடிதம் கேட்டு மீண்டும் ஒரு அணியாக இருந்தனர். இருந்தாலும் அதன் பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே பதவிகளை வழங்கினார். இருந்தாலும் கூட ஏற்கனவே அவர் வகித்த மாவட்ட செயலாளர் பதவியை வழங்காமல் இணைச் செயலாளர் கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக வழங்கியிருந்தார். ஆனால் அந்த எதிர்ப்பு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய பழைய பதவிகள் வழங்காததன் காரணமாக தொடர்ந்து அதிருப்திகள் இருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாக ஏற்கனவே கடிதம் அளித்திருந்தார். அதனையும் சபாநாயகர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து 2 பக்க அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையை பொறுத்த வரைக்குமே மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் லட்சிய பாதையிலும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பேரன்பிலும் என் அரசியல் பயணத்தை தொடங்கியவன் நான். பதவிக்காகவோ சுயநலத்திற்காகவோ இந்த இயக்கத்திற்குள் வந்தவன் அல்ல. ரத்தமும் சதையுமாய் இந்த இயக்கத்தை என் மூச்சாக கருதி வாழ்ந்தவன். அம்மா அவர்களின் மறைவுக்கு பின் இந்த இயக்கம் சந்தித்த சோதனைகள் அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அதனை அத்தனை நெருக்கடி நேரங்களிலும் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்னால் உறுதியாக நின்றவன் இந்த விஜயபாஸ்கர். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் கரூரில் நாம் சந்தித்த அரசியல் மட்டுமல்ல, அப்பட்டமான அதிகார அடக்குமுறையும் நம் தொண்டர்களின் வாழ்வாதாரமும் முடக்கப்பட்ட துயரங்களும் தான். அதன் விளைவாக என் மீது கிட்டத்தட்ட 43 பொய் வழக்குகள் என்பது சுமத்தப்பட்டன. என் ரத்தத்தின் ரத்தமான கழக உடன்பிறப்புகள் மற்றும் கழக குடும்பத்தினர் மீதும் 100க்கும் மேற்பட்ட கொடூரமாக வழக்குகள் பாய்ந்தன. என் கழக உடன்பிறப்புகள் வாழ்வு சிதைக்கப்பட்டது. என் குடும்பத்தின் நிம்மதி என்பது குலைக்கப்பட்டது. அத்தனை அராஜகங்களையும் தூளாக்கி செந்தில் பாலாஜியின் அதிகார மாமதையை வீழ்த்தி அதிகார பலத்துடனும் பண பலத்துடன் கீழ்மட்ட அரசின் உச்சகட்டமாக விளங்கிய செந்தில் பாலாஜியை எதிர்த்து பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி எத்தனையோ துரோகங்களை தாங்கி நெஞ்சுயர்த்தி கரூரில் மீண்டும் கொடியேற்றியவன் நான் என்னும் என்னுடன் துணை நின்ற கழக உடன்பிறப்புகளுக்கும் என்பது நாடறியும். ஆனால் இத்தகைய தியாகங்களுக்கும் நான் சுமந்த வேலைகளுக்கும் இன்று எனக்கு பரிசாக கிடைத்திருப்பது நெஞ்சில் பாய்ந்த துரோக ஈட்டி மட்டுமே. இத்தனை ஆண்டுகள் நாம் யாரை எதிர்த்து யாருடைய மக்கள் விரோத அராஜக ஆட்சியை வீழ்த்த எத்தனை வழக்குகளை ரணங்களையும் நாம் உடம்பில் இயந்திரமோ அதே போல இன்று அதே தீய சக்தியுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சி கட்டில் அமர தலைமை முற்பட்டதை கண்டு என் மனம் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் ஈன்றெடுத்த அரசியல் வாரிசுகள் நாம். நமக்கு போய் இப்படி ஒரு எண்ணம் வரலாமா? தீய சக்தி என்று அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட திமுகவுடன் இந்த அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் முன்மொழிந்த அந்த சமரச முடிவுக்கு தான் எங்களை போன்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிராக நின்றுமே தவிர உங்களின் தலைமைக்கு ஒருபோதும் நாங்கள் எதிராக நின்றதில்லை. உங்களைத்தான் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக நாளிலும் உயிரை கொடுத்து முன்னிறுத்தினோம். ஆனால் எங்களின் அத்தனை எதிர்ப்புகளையும் தொண்டர்களையும் தார்மீக உணர்வுகளையும்
துச்சமாக மதித்து நீங்கள் எடுத்த அந்த தன்னிச்சையான முடிவுதான் இன்று ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அழிவிலும் வேதனையும் நிறுத்தியுள்ளது. உங்களின் இந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டிற்கு பலியாக எத்தனையோ ரணங்களை சுமந்த இந்த விஜயபாஸ்கரும் என்னுடன் பயணித்த கழக தோழர்களும் தயாராக இல்லை. என் உடன்பிறவா கழக தொண்டர்களே, இந்த இயக்கத்திற்காக என் உழைப்பையும் என் வாழ்நாளின் பெரும் பகுதியும் கொடுத்துவிட்டேன். இன்று இந்த இயக்கத்திலிருந்து மீளா கண்ணீருடன் மிகுந்த மன வேதனையுடன் விடைபெறுகிறேன் என்றும் என் உயிர் மேலான கரூர் தொகுதி மக்களே, உங்களின் சேவகனாக என் மக்கள் பயணம் தொடரும் என தற்பொழுது 2 பக்க அறிக்கையை வெளியிட்டு அதிமுகவிலிருந்து விலகியிருக்கார் எம்ஆர் விஜயபாஸ்கர். தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் கட்சியிலிருந்து மாற்று கட்சியில இணைந்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது கரூரின் அதிமுக முகமாக பார்க்கப்படக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் விலகியிருப்பது மேலும் ஒரு அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. காமினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.